இந்த வீடியோவில் நம்ம ஹோம் ஸ்டைல் சிக்கன் டிக்கா மசாலா தான் பார்க்குறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, தேங்காய்பால், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இலை, கிராம்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு, தயிர், லெமன் ஜூஸ், சிக்கன் 1/2 கிலோ, ஆயில், கரம் மசாலா, சில்லி பவுடர். இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கிராம்பு, சோம்பு, மிளகு, ஜீரகம், சில்லி பவுடர், கரம் மசாலா, தயிர், லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு இப்போ 1/2 கிலோ சிக்கனில் அந்த பேஸ்ட்டை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பேஸ்ட் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு ஊற வச்சிடணும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. ஸோ ஊறினதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஊற வச்ச சிக்கனை ஒரு 5 நிமிஷம் போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் மாறணும். கொஞ்சம் அந்த ராவாக நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த கலர்லேருந்து ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாறணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். தண்ணி ஊற்றக்கூடாது, வேறு எண்ணெயிலே தான் ஃப்ரை பண்ணணும். இப்போது அதே கடாயில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அந்த 2 டேபிள் ஸ்பூன் மசாலா எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கப்புறமா 4 தக்காளியை 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த ஜூஸை வடிகட்டாமல் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரணும். நல்ல ஒரு கெட்டியான ஸ்டேஜுக்கு வரும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி கெட்டியான ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன், அதை எடுத்து அதில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஒரு 2 கிளாஸ் போல் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஸோ சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். சிக்கனும் நல்லா வெந்து வந்துடும். நல்ல ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரும், சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விடணும். சிக்கனும் நல்லா குக் ஆகிடணும். இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கோகனட் மில்க்கை வந்துட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸுக்கு. இப்போது எடுத்து பார்த்தோன்னா நம்ம உப்பு, காரம் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு தேவைன்னா காரமும் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 2 கொதிக்க விட்டுருங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் எனக்கு மசாலா தேவை, அதனால் நான் வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் நான் இறக்கிடுறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் திக்கனாக வேணும், கெட்டியமாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 கொதி கூட விட்டுருங்க. ஸோ கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சுவையான சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆயாச்சு. சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.